ஆண்டவர் கொடுக்க போகிற வார்த்தையை ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமீன். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் என்ன பேச போகிறான்றது எனக்கே ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். என்னது? எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் தேவன் அதை எப்படி உங்களுக்கு கொடுக்க போகிறான்றது அவருக்கு மாத்திரம் தான் தெரியும். ஆமீன். ஸோ விசுவாசத்தோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கான வேர்டு கண்டிப்பாக இங்கேருந்து வரும். ஆமீன். எடுத்துக்கொள்ளுங்க என்னோட சேர்ந்து 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3:6. 1 யோவான் 3:6. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. கண்களை மூடி. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா வந்த பிள்ளைகளுக்கான வார்த்தையை நீர் கொடுப்பீராக. அவ்வளோ வாழ்க்கையில் இந்த வார்த்தையின் மூலம் கிரியை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் தகப்பனே. உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நீங்கள் மகிமைப்படுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த இடத்துல நம்ம என்ன படிக்கிறோம்? அவரில் நிலைத்திருக்க எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற தலைப்பு என்ன தெரியுமா? அவரில் தேவனில் நிலைத்திருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? How the life of a man who abides with God. தேவனில் நிலைத்திருக்கிற மனுஷனுக்கு மிகப்பெரிய எதிரி என்னது? பாவம். பாவன்றது நம்மளுக்கு நம்மளே அறியாமலே நமக்குள்ளே இருக்கும். ஏன்னா அப்படி தான் இருக்குது. பாவத்திலே கற்பம் தரித்தாள்ன்ற மாதிரி தான் இருக்குது வசனமே. அப்போ பாவம்ன்றது நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயமாக தான் இந்த பூமியில் நாம் வருகிறோம். அப்போ இந்த பாவத்தை மேற்கொள்வது, பாவத்தில் ஜெயிக்கிறது எப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே ஒரு சவாலான ஒரு காரியமாக தான் நமக்கு இருக்கும். 1 யோவான் 1:8 படிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. ஆமென். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இந்த காலகட்டத்தில் நீதிமான்கள் நாம், எனது நீதிமான்கள் நான், நமக்கு கிருபை கொடுத்தப்பட்டிருக்கு. அதனால் நாம் என்ன செஞ்சாலும் நாம் என்னவா? நீதிமான்கள்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம நல்லவங்க தான். என்னது? நீ என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லப்பா, இயேசு கிறிஸ்து உனக்காக மரிச்சிட்டாரு. என்னது? சிலுவையில் மரிச்சிட்டாரு. அதனால் நீ என்ன தப்பு எல்லாம் பண்ணிக்கோ, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீ யாரு? நீதிமானாச்சே. நீதிமான் என்ன தப்பு எல்லாம் பண்ணிக்கலாமே. என்னது? நீதிமான்றனால அவன் என்ன தப்பு எல்லாம் பண்ணிக்கலாம். அவன் தான் எப்படினாலும் நீதிமான். அப்போ பாவத்தை செஞ்சுக்கலாம், உலகத்தோட எல்லா விஷயத்தை தரிச்சிக்கலாம், எல்லா விதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நீதிமானுன்னு தங்களை சொல்லிக்கிறாங்க. நான் இன்றைக்கி இந்த விஷயத்தில் ஒரு தெளிவை கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மேனா வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இந்த காலகட்டத்தில் பாவன்றது ரொம்ப ஈஸி டு அட்டைன். பாவன்றது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. கரெக்டாக எங்கேயோ போய் மறைவாக ஒரு விஷயத்தில் இருந்து, நான் யோசிக்கிறேன் ஒரு காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிளாக இருந்திருக்காது. ஈஸியாக சில விஷயங்களை நம்ம நினைத்த இடங்களோ நினைச்ச விஷயங்களோ போய் பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அப்படி கிடையாது. ஏஐ, என்னது? ஏஐனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நமக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணால் அது உடனே வருது. வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் போய் நீங்கள் என்ன கேள்வி கேளுங்க, பதில் சொல்லுது. ரீசெண்டாக தான் கேள்வி அதில் போயிட்டு பார்த்தேன். சரி எதாவது கேள்வி கேட்போமா, என்ன கேட்டாலும் இட் ஹாஸ் அன் ஆன்சர். நான் என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்லுவேன். அது சொல்கிறது என்னென்னா, நீங்கள் என்ன கேளுங்க நான் பதில் சொல்கிறேன், எவ்வளோ நாளும் கேளுங்க. ஒரு செகண்டுக்கே 1500 பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அதோட ஸ்பீடு இருக்குது அப்படின்ற மாதிரி அது சொல்லியிருந்துச்சு. நான் கேட்டேன், நமக்கு இந்த மாதிரி கேள்வி டவுட்டு தானே வரும். நீ யார், உன்னோட ஆரிஜின் என்ன, நீ என்ன அப்படின்றதில் நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சு கேட்கும் பொழுது அது சொல்லுது என்னோட இது இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன கேட்டாலும்
பதில் சொல்லுது. அப்போ நான் என்ன பண்ணேன், இன்னொரு கேள்வி கேட்டேன். நீ டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறாங்களே, என்னது ஏஐ இஸ் டேஞ்சரஸ்ன்றாங்களே, நீ டேஞ்சரஸா? அதுக்கிட்டே போய் அந்த கேள்வியும் கேட்டேன். அது உடனே பதில் சொல்லுது, நான் டேஞ்சரஸ்லாம் கிடையாது, என்னை பயன்படுத்துறது உங்களை கைகளில் தான் எல்லாமே இருக்குது. ஐ கேன் பி எ டூல். என்னது, ஐ கேன் பி எ டூல். முதல்ல நான் யோசிக்கிறேன், நெருப்பை கண்டுபிடிக்கும் பொழுது என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ நெருப்பு கண்டுபிடிச்சிட்டான், இது நினச்சா காட்டே கொளுத்திடும். என்னது, நெருப்பு நினச்சா காட்டே கொளுத்தக்கூடியது தான். கண்டுபிடிச்சவனை என்னென்னலாம் பேசியிருக்கலாம். ஆனால் அந்த நெருப்பை எப்படி பயன்படுத்தணுன்றதில் அது எவ்வளவோ நன்மையான பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுது. குக்கிங்லேருந்து நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. அதுபோல் எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலும் நம்ம எப்படி பயன்படுத்தணுன்றதெல்லாம் இருக்கே தவிர அந்த விஷயத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இந்த உலகத்தில் நமக்கான விஷயங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றது ரொம்ப முக்கியம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, ஆண்டவரை பின்பற்றுவர்களாகிய நமக்கு நிறைய விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் சொன்ன மறுபடியும் அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட நபர் மரித்து போட்டு பரலோகம் போகிறான். இதை ஜஸ்ட் ஒன் இல்லஸ்ட்ரேஷன் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பரலோகம் போனோடனே முதல்ல யாரை பார்க்குறான்னா, பவுலை பார்க்குறான். யார்? பவுலை பார்த்தோன்னே, பவுல் அவனை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாக வாங்க அப்படின்னு வரவேற்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பரலோகம் போனோன்னே ஒரு குறிப்பிட்ட நபரை வரவேற்கிறார். வரவேற்ற உடனே அவர் கேட்குறாரு, என்ன வாங்க, நீங்கள் உங்கள் பேர் என்னன்னு விசாரிச்சுட்டு உள்ளே வாங்க, உங்கள் மூலமாக எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பவுல் அவன் பார்த்து கேட்கும்போது அவன் அப்படியே பார்க்குறான். நீங்கள் எந்த காலகட்டத்திலேருந்து வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும் பொழுது, நான் இந்த மாதிரி 2022 வந்தேன். என்னது, 2022 வந்தேன். அப்படியா? அந்த காலகட்டத்தில் நிறைய டெக்னாலஜி வளர்ச்சி இருந்தது. அப்போ எவ்வளோ பேருக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சிங்க, எவ்வளோ பேருக்கு ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னா, இல்லை நான் இந்த குக்கிங் வீடியோஸு, நான் இந்த விளாக் வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் ஷாக்காக பார்க்குறான். அப்போது பவுல் இந்த உலகத்தில் இருந்து என்ன பண்ணியிருந்திருப்பார்? பவுல் கஷ்டப்பட்டு ஊர், காடு, மேடு, புயல், சாவு, அது இதுன்னு போய் உயிரை இழந்த லெவலில் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? உலகத்தில் இருக்க விஷயங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம்? நமக்கு கொடுத்த விஷயங்கள் நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம பண்ணுறோம், எல்லாமே தட் இஸ் ஃபைன். ஆனால் முடிவு என்னவா இருக்கணும்? நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யணும். நம்ம பயன்படுத்துகிற எந்த விஷயமா இருந்தாலும் அதில் கண்டிப்பாக ஒரு அளவு, கண்டிப்பாக மினிமம் 1% ஆண்டவருடைய காரியம் இருக்கணும். ஏன்னா இட் இஸ் ரொம்ப ஈஸி இல்லை, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு பைபிள் வேர்ஸ் எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸாக போடுங்க. ஒரு பைபிள் வேர்ஸ் எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸாக போடுங்க. சிம்பிளாக சொல்கிறேன். அது கண்டிப்பாக அன்றைக்கி உங்கள் ஸ்டேட்டஸ் ஒரு 100 பேர் 200 பேர் பார்க்குறாங்களா, ஒருத்தருடைய வாழ்க்கை கண்டிப்பாக அந்த வேர்ஸ் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். நான் நிறைய பேர் சில நேரங்களில் சில ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டேன். பார்க்கும் பொழுது பார்த்தா அன்றைக்கி திடீர்னு பார்த்தா எனக்கு தேவையான வசனம் அதுலேருந்து இருக்கும். அப்போ நம்மளுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்புகளே, நம்மளுக்கு கிடைச்சிருக்க விஷயங்களை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது. அப்போ பாவம், sin begins when we compromise. sin எங்கே உருவாகுதான்? பாவம் எங்கே உருவாகுதான்? பரவாயில்ல பார்த்துக்கலாம். பாவம் எங்கே உருவாகுதான்? பரவாயில்ல பார்த்துக்கலான்ற இடத்துல தான் பாவன்றதே உருவாகுதான். சரி ப்ரேயர் பண்ணல, சரி நாளைக்கு சேர்த்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். சர்ச்சுக்கு போகல, சரி அடுத்த வாரம் போய்க்கலாம். சரி ஓகே, இன்றைக்கி இந்த விஷயத்த பண்ணல, நாளைக்கு பண்ணிக்கலாம். பல் இன்றைக்கி விளைக்கலாம், நாளைக்கு விளைக்கலான்னு பார்க்குறோமா? கிடையாது. குளிக்கிறது இன்றைக்கி குளிக்கலாம், நாளைக்கு குளிக்கலாமான்னு நம்ம யாரும் பார்க்குறது கிடையாது. ஏன்? இதெல்லாமே நம்மளுடைய சிஸ்டம், ஃபிசிக்கல். பட் ஃபிசிக்கலி நம்ம எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ, ஆவிக்குரிய விஷயத்திற்கும் நம்ம அப்படிப்பட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பாவன்றது அப்படிப்பட்ட ஒரு விஷயம். நிறைய காரியங்களில் நம்ம நிறைய விஷயங்கள் அந்த பூமியில் போய் வரும்போது பாவம் நம்மளை சுற்றி இருந்துகிட்டே தான் இருக்கும். பாவம் எங்கே இருக்குதா? வாசற்படியில் படுத்துட்டு இருக்கான். எப்படி? வாசற்படியில் செருப்புக்கு பக்கத்தில் பாவமும் படுத்துருக்கு. செருப்பை கழட்டி விட்டு வர மாதிரி பாவத்தை காலில் எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது உள்ள. அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கேன்,
பயங்கரமான ஊழியத்தை செஞ்சுட்டு வந்தேன், வீட்டுக்குள்ளே போனோன்னு சண்டை. ஏன்னா செருப்பை கழட்டி போட்டவன் கீழே அந்த பாவம் காலில் ஏறினதை கவனிக்கல. பாவன்றது ரொம்ப டெட்லியான ஒரு இது. எவ்வளோ பெரிய ஆளுங்களையும் தாக்கக்கூடிய சக்தி பாவத்துக்கு இருக்குது. பாவத்தை மிகப்படுத்தி சொல்லலை, ஜாக்கிரதையாக இருப்பதற்காக சொல்கிறேன். பி காஷியஸ். நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் அதனால் நம்ம என்றைக்குமே காம்ப்ரமைஸ் எங்கே ஆயிரமோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் விஷயத்துக்கு நம்ம கொடுத்தோன்னா நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும், பாவத்தில் நம்ம கண்டிப்பாக சிக்கிடுவோம். நம்மளே அறியாமலே மேபி ஒவ்வொருத்தருடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தருக்கு சின்ன பாதிப்பு ஏற்படுத்தும், ஒருத்தருக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துட்றோமா, பாவத்தை காரியங்கள் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிற விஷயங்களுக்கு நம்ம பார்த்துடுறோமா, பேசிடுறோமான்றதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது நம்முடைய ஜாக்கிரதை மாத்திரம் முடியாது. அப்போ உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும். அப்போ நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேனே. என்னது? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் ஆல்மோஸ்ட் எல்லாம் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுக்காதில் எடுங்க, அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆமென். அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நமக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். பாவத்தை அப்போ தான் எல்லாத்தையும் பழைய மனுஷனை புதைச்சி புதிய மனுஷனாக வந்துட்டோம், அப்போ இனிமேல் பாவமே கிடையாதுன்னு தான் நம்ம எல்லாருக்கும் தோணும். இங்கே தான் லூக்கா எழுதின சுவிசேஷம் லூக்கா 11:4. லூக்கா 11:4. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இது இது பரமண்டல ஜெபம், லார்ட்ஸ் ப்ரேயர். லார்ட்ஸ் ப்ரேயரில் உள்ள ஒரு வார்த்தை என்னது? எங்கள் பாவங்களே எங்களுக்கு மன்னியும். ஆண்டவர் இந்த விஷயத்தை எப்போ சொல்கிறாருன்னா, நாங்கள் எப்படி ஜெபம் பண்ணணுன்னு கேட்குறாங்க. எப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுக்காக கேட்டிருக்க மாட்டாங்க. ரெகுலராக எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போய் அப்போஸ்தலர் கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த வசனத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குது, எங்கள் பாவங்களை மன்னியும்னு சொல்கிறாரு. அப்போ பாவன்றது ஒரு நாளில் மன்னிக்கிறது மாத்திரம் கிடையாது, அனுதினமும் நம்மளுக்கு பாவ மன்னிப்பு தேவை. பாவ மன்னிப்பு நிச்சயம் நம்ம ஒவ்வொரு நாளும் தேவை. ஒரு நாளில் நான் மன்னிக்கப்பட்டேன், ஓகே, தட் இஸ் ஃபைன். ஆனால் அடுத்த லெவல் ஒவ்வொரு நாளும் நம் புதிதாக்குதலுக்குள்ளே நம்ம கடந்து செல்லணும். ஐ மீன், ரட்சிக்கப்பட்ட புருஷில் நம்ம எல்லாருமே ஒரு ஃபயரில் இருப்போம். ஃபயர் இன் த சென்ஸ், பயங்கரமாக நான் இவ்வளோ ஜபிப்பேன், இவ்வளோ உபவாசிப்பேன், இவ்வளோ பைபிள் படிப்பேன், இதெல்லாம் பார்க்க மாட்டேன், அப்படி இப்படின்னு இருப்போம். 3 வருஷத்தில் கொஞ்சம் குறையும், 5 வருஷத்தில் இன்னும் குறையும், 10 வருஷத்தில் அந்த ஆரம்பத்து ஆளாய்வேன்ற மாதிரி அப்படிப்பட்ட விதத்தில் நம்ம மாறிடுவோம். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து பாவத்திலிருந்து நாம் மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் மீட்பை கொடுக்கும் பொழுது, ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்தில் நான் என் பாவங்களை மன்னிக்க அறிக்கை இடும்பொழுது என்ன நடக்கும்? 1 யோவான் 1:10. நாம் பாவம் செய்யவில்லை என்போம், ஆனால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பாவம் செய்கிறதில்லை அப்படி நம்ம சொல்லக்கூடாது. பாவம் நமக்குள்ளே சுற்றி எப்பொழுதுமே இருக்கும். அதை விட்டு எப்படி பரிசுத்தமாக வாழணும் அப்படின்றதுல தான் நம்மளுடைய நோக்கம் இருக்கணும். பரிசுத்தம் என்பது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணுவீங்களா? ஜட்ஸோட ஒரு ப்ராக்டிஸாக நான் சொல்கிறேன். நிறைய விஷயங்கள் இங்கே ஜெபம் பண்ணும்பொழுது எடுத்தோன்னு முதலாவது, ஆண்டவரே நான் செய்தவைகளை மன்னிங்க அப்படின்றதில் உண்மையாக நாம் கேட்கும் பொழுது, அது என்ன சொல்கிறது, ஒரு பாத்திரம் இருக்குல்ல, சாப்பிட்ட பாத்திரம் சிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த சாப்பாடு போடும் பொழுது அதே சாப்பாடை அதே தட்டில் எடுத்து போட்டு சாப்பிடுவோம் கழுவாமல். நல்ல தட்டு தான், காஸ்ட்லியான தட்டு தான், காசு கொடுத்து வாங்கின தட்டு தான், அதே தட்டில் சாப்பிட முடியாதுல்ல, கண்டிப்பாக கழுவணும் தானே. அதுபோல தான் நம்முடைய பாத்திரமாக்கி நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும், வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா நாம் கழுவப்பட்டு அவருக்கு முன்பாக இருந்தால் மாத்திரமே அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும், நம்மளை பிளஸ் பண்ண முடியும். ஆமென். அப்போ நம்ம ஒவ்வொருவருமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோன்னா முதலாவது என்ன கேட்கணும்?
பாவ மன்னிப்பு, ஆண்டவரே என்னுடைய காரியங்கள் ஏதாவது இருக்க தடையாக இருக்குன்னா அதை மன்னித்து பரிசுத்தம் பண்ணி திருப்பி நான் அதை செய்யக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம். பாவ மன்னிப்பு மாத்திரம் கிடையாது, அதை மறுபடியும் செய்யாமல் இருப்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மீண்டும் மீண்டும் செய்வது எல்லாருக்குமே உடைய வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். சில காரியங்கள் நமக்கு ரொம்ப கட்டுக்குள் வைத்திருக்கோம். பாவன் உடனே தண்ணி அடிக்கிறது, ஸ்மோக் பண்ணுறது, இதை மாத்திரம் நம்ம பாவன் பேசுகிறது இல்லை. கோபத்தினால் நம்ம செய்கிற சில விஷயங்கள், பொறாமை, நம்மளுக்கு அறியாமலே அவனுக்கு இவனு விஷயங்கள் இருக்குது, எனக்கு இருக்க மாட்டேங்குதே, இவனுக்கெல்லாம் ஒரு விஷயம் நடக்குதே. எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஆள் உண்டு, அவருக்கு கல்யாணம் ஆகலை, அவருக்கு திருமணம் ஆக தாமதம். அவர் உடனே எல்லாருக்கிட்டேயும் போயிட்டு அவனுக்கெல்லாம் ஆகுது, இவனுக்கெல்லாம் ஆகுது, என்னது எனக்கு அவனு ஆக மாட்டேங்குதே, இப்படி பொறாமை. அவன் அதை பார்வையில் பார்க்கும்போது அவனோட ஆதங்கம்னு நம்ம அதை நல்ல விதத்தில் பாசிட்டிவாக வேணால் நம்ம சொல்லிக்கலாம். அவரோட ஆதங்கத்தை சொல்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னது? வைத்தறிச்சலின் வெளிப்பாடு தான் இந்த பொறாமை. இப்படிப்பட்ட பொறாமையும் பாவம்தான். இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவம்னு எடுத்த உடனே நம்ம எல்லாருமே தண்ணி அடிக்கிறத ஸ்மோக் பண்ணுற லெவலுக்கு போயிடுவோம். அது கிடையாது. நம்ம நம்முடைய மனித சுபாவத்துக்கு இடம் கொடுத்து தேவனுக்கு விரோதமாக எது செஞ்சாலுமே பாவம்தான். ஸோ இந்த விஷயத்தில் நம்ம அனுதினமும் புரிதாக்குதல்ல நாம் நிலைத்திருக்கணும். அப்போது பாவத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நபர் பாவத்தை எப்படி மேற்கொண்டார் அப்படின்றத மாத்திரம் பார்த்து நம்ம நீங்கள் முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 39:6. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதையெல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்திலிருந்து மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். யோசேப்பை குறித்து இங்கே நம்ம பார்க்குறோம். யோசேப்பை குறித்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யாக்கோபுடைய ஒரு பிள்ளை அடிமையாக எகிப்துக்கு விற்கப்படுறான். அதுவே ஒரு கொடுமையான ஒரு சம்பவம். என்னது? அடிமையாக விற்கப்பட்ட அவனுக்கு வாக்குத்தத்தெல்லாம் பயங்கரமாக வந்தது. உன் குடும்பமே உன்னை வணங்கும், உலகமே உன்னை வணங்குன்ற லெவலுக்கு தரிசனத்தெல்லாம் கொடுத்த ஆண்டவர் அடுத்த நாளே குழியில் தூக்கி போட்டாங்க. வாழ்க்கையில் எதுவுமே பாசிட்டிவாகவே நடக்கலை, ஃபுல்லாகவே நெகட்டிவ் எனர்ஜியாகவே வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது யோசேப்புக்கு. அப்போ யோசேப்பு என்ன நினைக்கிறான்? அப்பா ஒரு வழியாக வந்துட்டேன்ப்பா, எகிப்துக்கு வந்தாச்சு, அங்கே ஒரு நல்ல ஒரு நிலைமையில் போத்திபாருன்னு பார்வோனுக்கு முக்கியமான ஒரு நபராக இருக்கிற போத்திபாருடைய வீட்டில் இருக்கார். சரி, ஓகே, இங்கே நம்மளுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது, இங்கே தான் நம்ம பெரிய லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா டெவலப் ஆகிட்டே வரும் பொழுது பிரச்சனை. போத்திபாருடைய மனைவியின் வாயிலாக அவனுக்கு ஒரு பிரச்சனை வருது. அவளுடைய அவள் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும்னு சொல்லி அவனிடத்தில் விரும்புகிறாள். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? இந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை குறித்து அவன் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறான். 6ஆம் வசனத்துலேருந்து 10 நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 6லேருந்து 10 அவனுக்கு ஒரே போராட்டமாகவே இருக்குது. இவன் டெய்லி அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த குறிப்பிட்ட விஷயத்திற்காக. ஒரு பெரிய ஐயோ இப்படி இதுலேருந்து எப்படி தப்பிக்கன்னு யோசிச்சிட்டே இருக்கான். யோசேப்பு இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தான். அவனுக்கு தெரியும் இவன் யார்? போத்திபாருடைய மனைவி. இவள் நினச்சா நம்மளுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும், நல்ல ஒரு செட்டில்டான ஒரு லைஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை கேட்டு நடந்திருக்கலாம். நியாயப்பிரமாணம்லாம் கிடையாது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். ஆதியாகம டைமில் நியாயப்பிரமாணம் இல்லாத காலம். அவன் எப்படி வேணாலும் அந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் அவனுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தான். இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு எனக்கு, நான் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன், யாரும் பார்க்கல, யாரும் என்னை இந்த விஷயத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் நம்ம தவறி விடுகிறோம். நீங்களும் நானும் அநேக விஷயத்தில் யாரும் நம்மளை பார்க்கல, இந்த விஷயத்தை நம்ம இப்படியே நைஸாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் யோசேப்பு கிட்டேருந்து நான் பார்க்கும் பொழுது அவன் அப்படிலாம் யோசிக்கல, அவன் அந்த ஆங்கிலெலாம் யோசிக்கல. என்னை யார் பார்ப்பா? கர்த்தர் என்னை பார்ப்பார், ஆண்டவர் என்னை பார்ப்பார்னு நினச்சனால தான் அவன் என்ன பண்ணுறான்?
10ஆம் வசனம் நினைக்கிறேன், 18. அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். எப்படி போனானா யோசேப்பு? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடியே போயிட்டான். பாவத்தை பார்த்து நாம் எப்படி ஓடணும்? இந்த லெவலில் ஓடணும். ஆண்டவரே, ஒரு விதத்தில் நான் விஷயத்தை தப்பு பண்ணிட்டேன், அடுத்த தடவை அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடணும். இதுக்கு நம்ம ஆண்டவருடைய பலன் நமக்கு வேணும். இதில் நான் எந்த மாற்று கருத்துமே சொல்லலை. நாம் அதற்கு என்ன முயற்சி எடுக்கிறோன்றதை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறோம் அதை குறித்து தான் பேசுகிறேங்க. யோசேப்பு ஓடுறான், ஐயோ இந்த பிரச்சனை நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை நாம் எதிர்பார்ப்போம். ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன், அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ரூம் ஆண்டவர் கொடுத்துருப்பார். பேச்சுலராக இருக்கும் பொழுது ஒரு ரூமில் சின்ன ஒரு ரூமை கொடுத்துருப்பார். அந்த ரூமுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும். என்னது, எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருடைய ரூமுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு எங்கள் ஆள் போயிட்டு பார்த்துட்டு, அங்கே போனால் வர பாத்ரூம் கூட நின்றுச்சுப்பா, வராமல் போயிடுச்சுப்பா, அந்த அளவுக்கு கேவலமாக அந்த இடத்த வச்சுருக்காங்க. இப்படி இருந்தால் எப்படி இவரை நம்பி, இந்த போல மனிதர்களை நம்பி ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார்? நமக்கு நிறைய வேணும், நிறைய பிளெஸிங்ஸ் வேணும், நிறைய விஷயங்கள் நமக்கு வேணும்னு நினைப்போம். ஆனால் அது கிடைப்பதற்கு நாம் பாத்திரவான்களாக இருக்கிறோமானா கண்டிப்பாக கிடையாது. ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக நம்ம பண்ணிவிட்டு, ஏதாவது ஒன்று தப்பாக பண்ணிக்கிட்டு, இருக்கிறதே கெடுத்துட்டு, இருக்கிறதே ஒன்றும் இல்லாமல் போய் குடிச்சவராக இருந்தால் எப்படி பெரிய விஷயங்களை பெரிய ஆசீர்வாதங்கள் கொடுப்பார்? சின்ன ரூமை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் அடுத்து பெரிய வீட்டையே கொடுப்பாரு. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால்தான். நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் பெறுவான், உண்மையில்லாத மனுஷன் ஆசீர்வாதங்கள் பெறுவான். ஆனால் பரிபூரண ஆசீர்வாதம் யார் பெறுவான்? கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ். உண்மையுள்ள மனுஷன் மாத்திரமே பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கம்ப்ளீட் பிளெஸிங்ஸ் வேணும்னா, அறகுற ஆசீர்வாதம் வேணாம் என் வாழ்க்கையில். ஆண்டவரே, நீர் கொடுக்குற ஒரு கம்ப்ளீட் பிளெஸிங், ஒரு பரிபூரண ஆசீர்வாதம் வேணும்னா உண்மையாக அவருடைய சமூகத்தில் இருக்கணும். பாவத்தை விட்டு நம்ம விலகி நம்ம ஓடும் பொழுது நம்மளுக்கு நிச்சயமாக ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க வளர்றாங்க. தீத்து 3:5. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார். நம்முடைய கிரியையினாலலாம் ரட்சிக்கல தான், ஐ டோட்லி அக்ரி தட். பட் நாம் அந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணணும், எப்படி ஆண்டவரிடத்தில் இருக்கணும்? 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமென். உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிற தேவன்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன். எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில்